கமலாஸ் கிச்சன் டைரி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோவில் பாரம்பரியமான மற்றும் சுவையான மொச்சை பயறு காரக்குழம்பு கிராமத்து முறையில் எப்படி செய்வது என்று பார்க்கலாம். இது சாதம், இட்லி மற்றும் தோசைக்கு மிகச்சிறந்த காம்பினேஷன். சத்தான இந்த மொச்சை பயறு குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு மொச்சை பயிறு போட்டு காரக்குழம்பு வைக்க போறோம். சட்டியை வச்சுக்கிறோம். சட்டி காயட்டும். காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுவோம், கொஞ்சம் கூடுதலாக ஊற்றுவோம், கொஞ்சம் எல்லாம் வதக்கணும். ஒரு 3 பூணு ஊற்றிருக்கு. ஒரு பூணு கடுகு போட்டுக்குவோம், வெந்தயம் போட்டுக்குவோம், சின்ன ஜீரகம் போட்டுக்குவோம், ஒரு 20 சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம், 20 வெள்ளைப்பூடு தட்டி வச்சுப்போம். வெள்ளைப்பூடு தட்டி வச்சுக்கோம், அது போட்டுப்போம். இந்த கறியாப்பிலை போட்டுப்போம். நல்லா வதங்கட்டு. கல்லுப்பு போட்டா சீக்கிரம் வதங்கிடும். கல்லுப்பு போடுவோம். இந்த வதங்கிட்டு 2 தக்காளி 2 தக்காளி போட்டுப்போம். கொஞ்சம் அடைச்சி வைப்போம். கொஞ்சம் வதங்க நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா? இது இப்படி வதங்கணும். பார்த்தீங்களா? நல்லா வதங்கிட்டு மஞ்சப்பொடியை போட்டுப்போம். மல்லிப்பொடி 2 பூணு போட்டுப்போம். மிளகு பொடி 2 பூணு போட்டுப்போம். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெட்டி நல்லா கழுகி வச்சிருக்கோம். இது போட்டுப்போம். இந்த மொச்சை பயிறு அவிச்ச தண்ணி இருக்கு. இந்த தண்ணி எப்படி ஊற்றிக்கும். நல்லா வேகட்டும். அதை உள்ளி வதக்கிறதுக்கு கல்லுப்பு போட்டோம். இப்போ கொஞ்சம் போட்டுக்கும். காய் நல்லா வேகட்டும். அரைச்சி வைப்போம். காய்கறியெல்லாம் வெந்துட்டு சின்ன நெல்லிக்காய் அவ்வளோங்க புளியை பிணைஞ்சு வச்சிருக்கேன். இது இப்படி ஊற்றிடும். தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கோ. மொச்சை பயிறு ராத்திரி ஊற போட்டோம். காலத்தை குக்கரில் அவிச்சு 4 விசில் அவிச்சு நல்லா வெந்துட்டு இவருங்க நல்லா வெந்துட்டு இது போட்டுக்கோ. கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிக்கோ. கொஞ்சம் கறியாப்பிலை இதுக்கு பிச்சு போட்டுக்கோ. இட்லி, தோசை, சோறு, அப்பம், இடியப்பம் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். நல்ல டேஸ்டா இருக்கு. இறக்கிடுவோம். எங்கள் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க गाइस. இன்னைக்கு உங்களுக்கான சமையல் டிப்ஸ். ஒரு தக்காளியை மிக்சியில் அரைத்து குழம்பில் சேர்த்தால் காரம் குறையும். உளுந்து டப்பாவில் அப்பளத்தை போட்டு வைத்தால் கெட்டு போகாது. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க गाइस. மீண்டும் ஒரு புதிய சுவையுடன் உங்களை சந்திக்கிறோம். Thank you for watching. நன்றி, வணக்கம்.